சேலை கட்டும்போது எப்படி மேக்கப் போட வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பெண்கள் அனைவருமே சேலையில் மேலும் அழகாக தெரிவார்கள். எல்லா பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே உடை புடவை மட்டும்தான். வழக்கமாக மாடர்ன் உடை அணியக்கூடிய பெண்களுக்கும் புடவை கச்சிதமாக பொருந்தும். நம்மில் பல பேர் நமக்கு பிடித்தமான நடிகைகள் புடவை அணிந்து அதற்குரிய பொருத்தமான மேக்கப்புடன் வரும்போது ஆச்சரியத்துடன் பார்ப்போம். நாமும் அதே மாதிரி சாரியில் இன்னும் அழகாக தெரிய வேண்டும் என விரும்புவோம். ஆனால் அதற்கு அழகான சேலை இருந்தால் மட்டும் போதாது, அதற்குரிய சரியான மேக்கப் போட தெரிந்திருக்க வேண்டும். அழகான ஷேரியும் பொருத்தமான மேக்கப்பும் தான் நமது தோற்றத்தையும் முழுமையாக்கும். சேலை அணிதல். சேலை பாரம்பரியமான உடை என்பதால் அதற்கு எந்த மாதிரியான மேக்கப் போட வேண்டும் என பொதுவாக நாம் குழம்பி போய் விடுகிறோம். சில சமயம் அதிகமான மேக்கப் போடுகின்றோம், சில சமயம் மேக்கப் போடுவதில்லை. இது போன்ற அனைத்து குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வு வேண்டுமா? மேற்கொண்டு இதனை படியுங்கள். அடுத்த முறை ஏதாவது விசேஷங்களுக்கு போகும்போது அல்லது சேலை அணியும் போது நீங்கள் இந்த மேக்கப் டிப்ஸுகளை கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐலைனர். நேர்த்தியான மற்றும் கிளாசிக் லுக்கில் தோன்ற ஐலைனரை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஐலைனர் அல்லது காஜல் கொண்டு மேல் மற்றும் கீழ் இமைகளை அழகுபடுத்தலாம். நாம் இதை கொண்டு மெல்லிய கோடுகளாகவும் கண்ணில் வரையலாம் அல்லது அடர்த்தியாக கண்ணில் வரைந்து கண்களை எடுப்பாக காட்டலாம். தெளிவான மற்றும் மிருதுவாக கண்களை தெரிய ஐலைனரை பயன்படுத்தலாம். கண்களை இன்னும் கொஞ்சம் பெரிதாக காட்ட காஜல் பயன்படுத்தலாம். ரெட்ரோ லுக். நேர்த்தியான தோற்றத்திற்கு ரெட்ரோ லுக் கொடுக்கும். அந்த கால நடிகைகள் போல் கண்மையை இறகு போல் வளைத்து வரைவதால் இந்த தோற்றத்தை அடையலாம். இந்த ரெட்ரோ லுக் இன்னும் சிறப்பாக காட்ட அடர் சிகப்பு நிற லிப்ஸ்டிக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிகப்பு நிற லிப்ஸ்டிக் எப்போதும் முகத்தை எடுப்பாக காட்டுவதால் சேலைக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஃப்ளஷ் பயன்படுத்தி கன்னங்களை அழகாக்கி இந்த ரெட்ரோ தோற்றத்தை முழுமையாக்கலாம். ஆயில் மேக்கப். வெயில் காலத்தில் ஆயில் மேக்கப் அணிவதுதான் சிறந்த தேர்வாக அமையும். அதிக வேலைப்பாடுகள் உள்ள புடவை மற்றும் நகைகளை அணியும் போது ஆயில் மேக்கப் போடுவதால் நல்ல லுக் கிடைக்கும். பொதுவாக வாட்டர் மேக்கப்பை விட இந்த ஆயில் மேக்கப் கொஞ்சம் அடர்த்தியாக தோன்றும். சரியான முறையில் இந்த மேக்கப் போட்டால் சருமம் இயற்கையாகவே தோற்றமளிக்கும். சருமத்தில் நன்றாக பொருந்தி கொள்ளும். ஆனால் இந்த மேக்கப் அதிகம் போட்டுக்கொள்ளக்கூடாது. கண்களுக்கு ஸ்மோக்கி மேக்கப். கண்களுக்கு ஸ்மோக்கி மேக்கப் போட்டால் சேலையில் இன்னும் அட்டகாசமாக தோன்றலாம். ஆனால் கண்களுக்கு ஸ்மோக்கி மேக்கப் போடும்போது அடர்ந்த நிற லிப்ஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அடர் நிற லிப்ஸ்டிக் எப்போதும் ஸ்மோக்கி கண்களின் அழகை குறைத்து காட்டும். அதனால் இந்த வகை மேக்கப் லிப்ஸ்டிக் போடாமலேயே அல்லது மெல்லிய ஷேடோக்களில் லிப்ஸ்டிக் போடுவது சிறந்தது. கன்னங்களை எடுப்பாக காட்ட நமக்கு பிடித்த நிறங்களில் ஃப்ளஷ் போட்டு கொள்ளலாம். நோ மேக்கப். மேக்கப் இல்லாமல் சேலை அணிவது தான் தற்போது ட்ரெண்டிங்காக உள்ளது. புடவை உடுத்தும் போதெல்லாம் பார்த்து மேக்கப் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. முகத்துக்கு கொஞ்சம் ஃபேஸ், உதடுக்கு மெல்லிய லிப்ஸ்டிக் ஷேட் மற்றும் கண்களுக்கு மஸ்காரா அணிந்து எளிமையான மேக்கப் புடவைக்கு கச்சிதமாக பொருந்தும். சிகப்பு சேலை. சிகப்பு நிற புடவை எப்போதும் கிளாசிக் லுக் கொடுக்கும். பெண்கள் நிறம் மங்கலாக இருந்தாலும் சரி, இல்லை பளிச்சென்று நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி, சிகப்பு நிற புடவை எல்லோருக்கும் நன்றாக பொருந்தும். சிகப்பு நிற லிப்ஸ்டிக் இதனை மேலும் அழகாக்கி காட்டும். தோற்றத்தை மேலும் முழுமையாக்க காஜல் கொண்டு கண்களை ஸ்மெச்
போல் மேக்கப் போட்டு அசத்தலாம். சேலைக்கு பொருத்தமான ஐஷேடோ. எந்த கலர் சேலை உடுத்துகிறோமோ அந்த நிறத்தில் ஐஷேடோ போட்டுக்கொண்டால் நமது தோற்றத்தில் மிகப்பெரிய வித்தியாசத்தை உணரலாம். இது டெசி லுக் தரும். புடவை பாரம்பரியமான உடை என்பதால் இந்த மாதிரியான ஐஷேடோ ஒத்து வருமா என்று யோசிக்க கூடாது. உடுத்தும் புடவை நிறத்தில் ஐஷேடோ கண்களை இன்னும் அழகாக்கி, ஸ்மோக்கி மேக்கப், உதடுகளுக்கு மெல்லிய இளஞ்சிவப்பு, சிவப்பு நிற ஷேட் போன்றவற்றை அணிந்து அழகுக்கும் மேலும் அழகு சேர்க்கலாம். அதிக வேலைப்பாடுகள் கொண்ட சேலை அணியும் போது அதிகமாக மேக்கப் போடக்கூடாது. மேக்கப் இல்லாமலேயே அல்லது கொஞ்சமாக மட்டுமே மேக்கப் போட்டு கொள்ள வேண்டும். சேலையில் வேலைப்பாடுகள் குறைவாக உள்ள போது மேக்கப் ஜாஸ்தியாக போட்டுக்கொள்ளலாம். பிளவுஸ் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது நம்முடைய முக அமைப்பை, அதாவது கண்கள், மூக்கு மற்றும் கன்னங்களின் தோற்றத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.